இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கால் பண்ண நம்பருக்கு நான் திரும்பவும் ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். அவங்க உன்னை ஏர்போர்ட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு நீ எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஏர்போர்ட்டு கிளம்பி வந்துட்டேன். எங்க இந்த வாட்டி உன்னை மிஸ் பண்ணுறவனு பயந்துட்டேன். எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல நானே ஊருக்கு வந்துட போறேன். எதுக்கு பயந்தீங்க? காரணம் இருக்கு ரேவதி. காரணமா? என்ன காரணம்? நம்ம 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிச்சது, 2 பேரும் சேர்ந்து கோயிலில் பூஜை பண்ணது, இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பேசினது, பூஜை பண்ணது எல்லாமே எப்படி மாமா அம்மாக்கு தெரிஞ்சது? உன் சித்தி தான் எல்லா விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தை எனக்கே தெரியாம உனக்கு என்னடா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சித்தியா? அவங்க என்னைக்குமே மாற மாட்டாங்களா மாமா? அம்மா கிட்ட உங்களை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி வச்சிருக்காங்களா? அதான் அம்மா என்ன கனடாவுக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்களா? உன் சித்தி மட்டும் இந்த பிளான போடல. நம்ம 2 பேரும் நிரந்தரமா பிரிக்கணும்னு முடிவு பண்ணது உன் அம்மா தான். நான் தான் கனடா போய் 2 நாள்ல திரும்பி வந்துருவனே மாமா. அப்புறம் எப்படி அவங்களால நம்மள பிரிக்க முடியும்? நேற்று சந்திரகலான்னு ஒரு அம்மா இங்க வந்தாங்க சார். அவங்க தான் இங்க வந்து மதுரை டு கனடா கன்ஃபார்ம் டிக்கெட் வேணும்னு கேட்டாங்க சார். போற டிக்கெட் ஓகேங்க, ரிட்டர்ன் டிக்கெட் என்ன? வர்றதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு டூப்ளிகேட் டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சார். ரேவதி அங்க யார் வீட்டுல தங்க போறான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான், பேரு ஸ்னேகா. நீங்க உடனே அவங்க கால் பண்ணி பேசுறீங்களா? ரேவதி விஷயத்தால எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். அங்க நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதான் ரேவதிய ஒரு 6 மாசம் கனடால வச்சுக்கோன்னு சொன்னதும் நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனச மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான்.